ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயிலை பற்றி தான் பார்க்க வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற கைலாசநாதரும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் தான். இங்கே இருக்கிற சிற்பங்களும் ரொம்ப அற்புதமானது. ஒரு வாட்டி பார்த்தா பத்தாது, நம்ம பல முறை பார்த்தாலுமே ரொம்ப அதிசயங்கள் நிறைந்த ஒரு கோவில் தான் கைலாசநாதர் கோயில். இந்த கோவிலோட சிறப்புகள் நிறையா இருக்குது. அதில் கொஞ்சம் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இங்கே இருக்கிற சிற்பத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த கோவிலுக்கே ஒரு முன்னோடியாக ஃபஸ்ட்டில் கட்டப்பட்ட கோவில்னு சொல்லி சொல்லப்படுது. பல்லவர் காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இது. நம்ம சிவபெருமானுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம் இது. அது என்னான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரலும் பாருங்கள். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு சிறு மாடங்கள்லையுமே அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது. உயிரோட்டம் உள்ள சிற்பங்கள் மாதிரி அவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. இது கற்சிற்பம் கிடையாது, சுதை இந்த மாதிரி வடிவத்தில் செஞ்சுருக்காங்க. உள்ளே செங்கலும் இருக்குது. அதுக்கு மேலே மணற்கற்களால் கட்டப்பட்ட கோவில். இங்கே இந்துக்கள் வணங்கப்படும் எல்லா கடவுளுமே இருக்காங்க. விஷ்ணு இருக்காங்க, சிவன் இருக்காங்க, சோமேஸ்கந்தா இருக்காங்க, பிரம்மா இருக்காங்க. அது இல்லாமல் 6 முகங்களை கொண்ட முருக கடவுளும் இருக்காங்க. 6 முகம்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இங்கே 6 முகத்தோட முருக கடவுளும் இங்கே இருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நேர்த்தியாக இருந்தது. அது இல்லாமல் இயற்கை சூழலோடு இணைந்த ஒரு கோவில் இது. இந்த கோயிலோட சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இடங்கள் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி சிறு சிறு மாடங்களாக இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுலேயும் கருவறையை சுற்றி இருக்கிற எல்லா சிற்பங்களுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது எல்லாமே இறைவனோட திருவுருவம் தான் அங்கே பொறிக்கப்பட்டிருக்குது. அதை நல்லா கவனித்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். இந்த யாழிகள் மட்டும் எல்லாத்துலேயும் ஒரே சேமாக இருக்குது. இந்த கோவிலில் உள்ள கைலாசநாதரை நம்ம வணங்கிட்டு இப்போ வெளியில் வராங்களா, அதான் கருவறை. முன்னாடி இறைவனை வழிபட்டுட்டு அவரை சுற்றி பின்னாடி கருவறை சுற்றுன்னு ஒன்று இருக்குது. அது சதுர வடிவில் தான் அமைச்சிருக்காங்க. கைலாசநாதரை வணங்குற எல்லா பக்தர்களுக்குமே மறுபிறவி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அந்த கருவறை சுற்றில் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றாங்க. சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வலதுபுறம் போனோம்னா ஒரு 2-3 படிக்கட்டுகள் இருக்கும். அதில் ஏறி சதுர வடிவில் ஒரு நுழைவாயில் இருக்குது. நுழைவாயில் போகிறதுக்கு நம்ம மண்டிகால் போட்டு தலையை கீழே குனிஞ்சு தவழ்ந்த நிலையில் தான் உள்ளே போக முடியுது. உள்ளே இறங்கினதுக்கப்புறம் பின்னாடி வர்றவங்கள திரும்பி பார்க்கக்கூடாது. முன்னாடியோ பின்னாடி வர்றவங்களோட பேசக்கூடாது. ரொம்ப அமைதியாக சிவனை மட்டுமே நினச்சிட்டு நம்ம அந்த தூரத்தை கடந்து இடதுபுறமாக வெளியில் வரணும். உள்ளே இறங்கினதுக்கப்புறம் நாங்களும் தவழ்ந்த நிலையில் இறங்கி மறுபடியும் குழந்தை தவக்கிற மாதிரியே அந்த கருவறை சுற்றுவாயில் சுற்றிட்டு இடதுபுறம் வெளியில் வர்ற இடத்துல நம்ம உள்ளே நுழைஞ்சோம்லே வலதுபுறம் இருக்கிற துவாரத்தை விட அது மிக சிறிய துவாரம் தான் இடதுபுறம் இருக்குது. அப்போ நம்மளால் வர முடிஞ்சால் அது வழியில் வரலாம். இல்லைன்னா சில படிக்கட்டுகள் இருக்குது. அது வழியே ஏறி நம்ம சிவன் இருக்கிற பக்கம் இறங்கி வந்துடலாம். சிறிய துவாரத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலன்னா மட்டும் படிக்கட்டில் ஏறி இறங்கிக்கலாம். இங்கே இருக்கிற பச்சை கிளிகளும் நம்மளோட பேசவும் செய்கிறாங்க. கைலாசநாதரோட உள்சுற்று கருவறை, அதுக்கப்புறம் வெளிச்சுற்று கருவறையில் தான் ஆறுமுக கடவுள் இருக்காங்க. இவரே வணங்கிட்டு நம்ம நிற்க முடியல, அதனால மண்டிகால் போட்டாச்சு. இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சாச்சு. அதிக பக்தர்கள் வந்தால் உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம முன்னாடியே திருநீர் கொடுத்து அனுப்பிச்சிட்றாங்க. கொஞ்சம் மக்கள் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அது கருவறை சுற்றுக்குள்ளே சுற்றி வர முடியுது. நமக்கும் முதல் தடவை போக முடியல, 2ஆம் முறை தான் நம்ம போக வாய்ப்புக்கு அமைஞ்சுது. இந்த இயற்கையான புல்வெளியில் நிறையா ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறாங்க. இப்போ கதிரவனும் மறைய தொடங்கிட்டார். நம்ம இறைவனையும் தரிசனம் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான கைலாசநாதர் கோயில். இங்கே அமைஞ்சிருக்கிற இயற்கை சூழல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே திரைப்படத்தில் பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமான காட்சியாக தெரிஞ்சுது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ லீவ் டைம்னால் நீங்களும் காஞ்சிபுரம் போயிட்டு கைலாசநாதர் கோயிலும் மற்ற ஆலயங்களையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த பனை மரம் நம்ம தமிழகத்தின் மாநில மரம். அதனால் இங்கே நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.